எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அஃபெண்டர் மஸ்ட் பி பனிஷ்ட், அதாவது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதான் நீதி. இதுதான் நம்முடைய ஜஸ்டிஸ். ஏன்னா நமக்கு கடவுளை பற்றி அப்படி ஒரு பணம் இருக்குது. கடவுளை விட்டு நம்ம போயிட்டா கடவுள் நாசமாக்கிடுவார் நம்மள. கடவுளை விட்டு போயிட்டா கடவுள் நம்மளை நாசமாக்கிடுவாரு. இந்த படம் தான் இருக்குது. அதனால நம்மளை விட்டு போயிட்டா நாசமானி போனாயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் சொல்ற கதையில பையன் வீட்டு விட்டு போயிட்டான், திரும்பி நாசமா போட்டோம் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் திரும்பி வரும்படி. திரும்பி வரும்போது பையன் என்ன பண்ணல, தண்டிக்கல. அதுதான் மூத்தவனுடைய கோபம். இந்த ஜஸ்டிஸ் தேவைப்படுது அவனுக்கு. ஒரு வார்த்தை, ஏன்டா அப்படி பண்ணிட்டியான்னு கேட்டியாப்பா, நீ ஒரு வார்த்தை நீ கேட்கலையே. அதான் கதையே. நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வேலை, நீ ஏன்டா அப்படி செஞ்ச, இனிமே இப்படி செய்யாம இருப்பியா, இதுதான் லாஸ்ட் வார்னிங், இனிமே நீ வீட்டு விட்டு போயிட்டா உள்ள வரக்கூடாது. இது கடைசி முறையா சொல்றேன் உனக்கு. நான் இதெல்லாம் நான் சொல்லல. என் வேலை என்ன நான் காமிக்கிறேன். திரும்பி வரும்போது கட்டி அணைத்து முத்தமிட்டு சுத்தமாக்கி மறுபடியும் பழைய ஸ்தானத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுடைய சுபாவம். That's called harmony, justice. அவனுக்கு செய்யப்பட்ட நீதி அது. பெரிய பிள்ளைக்கு செய்யப்பட்ட நீதி ஒழியமா அவனே அப்பா கூப்பிடுறாரு உள்ளவாடா, அதான் அவனுக்கு செய்யப்பட்ட நீதி. ஆனா சகரியா 7:9 சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, உண்மையாய் நியாயம் தீர்த்து சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உண்மையாய் நியாயம் தீர்த்து. அப்படின்னா என்னது? உண்மையாய் நியாயம் தீர்த்துனா கரெக்டா நியாயம் தீர்த்துன்னு சொல்லல, சரியாய் நியாயம் தீர்த்து இல்ல, உண்மையாய் நியாயம் தீர்த்து. சரியாய் நியாயம் தீர்த்து இல்ல. நம்ம கான்செப்ட் வந்து சரியாய் நியாயம் தீர்க்கிறது, அவர் கான்செப்ட் வந்து உண்மையாய் நியாயம் தீர்க்கிறது. ஓகே ஓகே, உண்மையாய் நியாயம் தீர்த்து. இப்ப என்ன பண்ணுவோம்? உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்யறது தான் உண்மையான நியாய தீர்ப்பு. God kind of justice is not punishment. God's kind of justice is mercy. ஆனா இப்படி சொல்றார் ஒருத்தர், revenge is never about justice. Justice is about harmony. நீதி என்பது இணக்கமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறது தானே தவிர பழிவாங்குதலை பொறுத்தது அல்ல. Revenge is about making yourself feel better. பழிவாங்கும் போது உங்களை நீங்களே கொஞ்சம் என்ன பண்ணிக்க முடியுது, திருப்திப்படுத்திக்க முடியுது. இதுதான் ரிவெஞ்ச். இது யார் சொன்னா தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஊழியம் செய்றவரா? இந்த சென்டென்ஸ் யார் சொன்னது தெரியுமா? பேட்மேன் படத்துல வந்துச்சு. ஒரு பெண் விபச்சாரத்துல மாட்டிக்கிட்டாங்க. கையும் களவும் பிடிச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்து இயேசு முன்னால் நிறுத்துறாங்க. நீதி செலுத்துங்க, சட்டப்படி என்ன பண்ணுங்க, தண்டனை கொடுங்க. பழைய ஏற்பாடா இருந்தா சட்டப்படி என்ன பண்ணணும், தண்டிக்கணும். So God's law never reveals his heart. நியாயப்பிரமாணம், தேவனுடைய சட்டங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தவில்லை. நாம நினைச்சுக்கிட்டு அதான் தேவன் சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய இருதயத்தை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தல. தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. Is the exact representation of God. இப்ப இயேசு கையில மட்டும்தான் என்ன இருந்துச்சு? கல் இருந்துச்சு. இயேசு என்ன சொன்னாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்ல. இதுதான் இயேசுனுடைய பாணியில, தேவனுடைய பாணியில அவளுக்கு செலுத்தின நீதி. யாருக்கு? விபச்சாரிக்கு செலுத்தின நீதி என்ன? இவங்கெல்லாம் என்ன நீதி கேட்டாங்க? சட்ட பிரகாரம் நியாயம் தீர்ப்பு. கல்லடிச்சு இவளை என்ன பண்ணணும், கொல்லணும். இதுதான் சட்டப்படியான நியாய தீர்ப்பு, இந்த சட்டப்படியான நீதி. ஆனா இயேசு கிறிஸ்து தயையும் இரக்கத்தையும் செய்து அவளுக்கு நீதியை காண்பிக்கிறார்.